வெல்கம் டு winmean.com. இன்னைக்கு ஆப்டிடியூட் செட் 24 எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த HCF ஆஃப் 108, 360, 408, அதாவது இதோட மீப்போ வந்து கேட்டிருக்காங்க. நம்ம நார்மல் கானா மெத்தட் தான் செய்ய போறோம். ஸோ 108, 360, 408. ஸோ இதுதான போகும், 3 போகும். ஸோ 3 9, 6 18, 1 3, 2 6, 0, 1 3, மீதம் 10 இருக்கும். ஸோ 3 9, 6 18, கரெக்டா? ஸோ அதுக்கு அடுத்தால இங்கே பார்த்தீங்கன்னா இது 4ஆல போகுது சான்ஸ் இருக்கு. ஸோ 4ஆல போட்டு பாருங்க. ஸோ 9 36, 3 12, 0, 3 12, 4 16. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம 3ஆல வச்சு போட்டோம் அப்படின்னா காமனாக போகாது. 2ஆல வச்சு பார்த்தாலும் காமனாக போகாது. நம்ம HCFனால என்னது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், காமன் ஃபேக்டரை மட்டும் தான் நம்ம எடுப்போம். ஸோ இதில் 3 4 மட்டும்தான் இதோட காமன் ஃபேக்டராக இருக்கும். ஸோ HCFோட வேல்யூ நமக்கு என்ன இருக்கும், 3 × 4. ஸோ சீக்வல் எவ்வளோ இருக்கும், 12 இருக்கும். HCFோட வேல்யூ எவ்வளோ இருக்கும், 12 இருக்கும். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. The LCM of two numbers is 2079, then HCF is 27. If the first number is 189, then find the second number. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபார்முலா தான் கொடுத்துருக்காங்க. என்ன ஃபார்முலா, ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு product of two numbers is equal to LCM into HCF. So இதான் நம்மளோட ஃபார்முலா. product of two numbers is equal to LCM into HCF. அதுல ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க, 189 கொடுத்திருக்காங்க. இன்னொரு நம்பர் நமக்கு என்னன்னு தெரியாது. LCM கொடுத்திருக்காங்க, HCF கொடுத்திருக்காங்க. LCM என்ன கொடுத்திருக்காங்க, 2079 into 27. So நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது என்னது, இந்த x வேல்யூ தான். ஸோ இந்த எக்ஸ் வேல்யூ நீங்கள் லெஃப்டில் வச்சுக்கிட்டீங்கன்னா மீதினா ரைட் சைடில் போயிடும். ஸோ 2079 into 27 டிவைடட் பை 189, கரெக்டா? ஸோ இதை கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 189 189, ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், 18 தான் இருக்கும். ஸோ திரும்ப ஒரு 189 189. ஸோ 11 into 27. ஸோ எக்ஸஸ்க்கு என்ன பண்ணுவீங்க, 27. நம்ம 11ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த ரெண்டு டிஜிட் என்ன பண்ணால் போதும், ஆட் பண்ணி சென்டரில் போட்டால் போதும். அதாவது 27 நம்ம தனியாக எழுதுவோம். 11ஆல மல்டிப்ளை பண்றதால இந்த 2 7 என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணி சென்டர்ல போட்டுருவோம். அதாவது 2 + 7 என்ன கிடைக்கும், 9 கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கும், 297 இருக்கும். சரியா? ஸோ நம்ம எல்சிஎம் கொஸ்டின்ல ஒரு நம்பர் கொடுத்து இன்னொன்று கேட்பாங்க அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணோம், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. At what rate % compound interest per annum will ₹640 amounts to ₹774.40 in 2 years? அதாவது கூட்டு வட்டியில எத்தனை சதவீதம் வட்டி விகிதத்துல 640 ரூபாய் வந்து 774.40 மாறும், 2 வருஷத்துல எப்படி மாறும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஃபார்முலா இருக்கு. அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100 the whole power n. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இல்லை பினா என்னது பிரின்சிபல் அமௌண்ட், ஆர்னா என்னது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், என்னன்னா என்னது நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ உங்க அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க, 774.40 கொடுத்துருக்காங்க. பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 640 கொடுத்துருக்காங்க. ஸோ 1 + ஆரோட வேல்யூ எவ்வளோ இருக்குது அதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். r/100. ஸோ ஹோல் பவர் என்னோட வேல்யூ என்னது 2 years. சரியா? ஸோ இந்த பிரின்சிபல் அமௌண்ட் ரைட்டில் இருக்கிறத லெஃப்ட் சைட் கொண்டு வந்துக்கோங்க. ஸோ அப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 77440, இங்கே 640 வரும்போது என்ன பண்ணுவோம், 2 டெசிமல் தள்ளி நம்ம புள்ளியை மாற்றுறதுனால 2 0 ஆட் பண்ணிப்போம். இஸ் ஈக்குவல் டு இதை எல்சிஎம் எடுத்துக்கோங்க. அப்போ 100 + r divided by 100 the whole square. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ரைட் சைடு வந்து ஹோல் ஸ்கொயர் இருக்கனால லெஃப்ட் சைடு அதே மாதிரி நம்ம மாற்றணும். ஸோ இந்த 0வையும் இந்த 0வையும் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கோங்க. இதை நம்ம ஸ்கொயர் எடுத்தோம் அப்படின்னா இது வந்து 8 8 64. ஸோ 80 ஸ்கொயர் கிடைக்கும். இது லாஸ்ட் 4 முடியுது. ஸோ நமக்கு வந்து 82 இல்லைன்னா 88 இருக்கலாம். ஆனால் 82 போட முடியாது, ஏன்னா 6400க்கும் 7740 நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ 88 தான் வரும். ஸோ 88 the whole square is equal to 100 + r divided by 100 the whole square. ஸோ இந்த ஸ்கொயர் வேல்யூ இந்த ஸ்கொயர் வேல்யூ கேன்சல் ஆயிடும். ஸோ இதையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 2 8 2 8 2 8 0. ஸோ 22/20, இங்கே 100 + r divided by 100 இருக்கும். ஸோ 22/20 is equal to 100 + r divided by 100 இருக்கும். ஸோ இந்த 0வையும் இந்த 0வையும் நம்ம என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். 2 கேன்சல் பண்ணலாம். 11 2 22. ஸோ இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம் இருக்குது. ஸோ இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 110 is equal to 100 + r இருக்கும். ஸோ ஆரோட வேல்யூ என்ன இருக்கும், 10% இருக்கும். அதாவது 110 நம்ம என்ன பண்ணுவோம், 100 சப்ட்ராக்ட் பண்ணி எழுதுவோம்.
ஸோ ஆரோட வேல்யூ என்ன இருக்கும் 10% இருக்கும். இது எல்லாமே நார்மல் மெத்தட் தான். இந்த மாடல் கொஸ்டின் வந்தாலும் நீங்கள் ஃபார்முலா போட்டு இதே வேலை நீங்கள் அப்ரோச் பண்ணால் போதும் இந்த காம்பவுண்டர்ஸ் கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். கொஸ்டின் பாருங்க. In a circular path, the radius of two concentric circles are 56 meter and 49 meter. Find the area of the circular path. அதாவது ஒரு சர்க்குலர் பாத் இருக்கு. இது வந்து நம்ம ஒரு சென்டர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல இருந்து ஒரு சர்க்குலர் பாத் இருக்கு. ஸோ இது வந்து உள்ளாடி இருக்கிற வட்டமா இருக்கும். இது வந்து வெளியில இருக்கிற வட்டமா இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னது அந்த பாத். சரியா? ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. In a circular path, the radius of two concentric circles are 56 meter and 49 meter. அப்போ உள்ளாடி இருக்கிற இதோட ரேடியஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 49 மீட்டர் இருக்கும். வெளியில இருக்க இதோட ரேடியஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 56 மீட்டர் இருக்கும். சரியா? क्वेश्चन கேட்டிருக்காங்க find the area of the circular path. இந்த சர்க்குலர் பாத்தோட ஏரியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த 49 மீட்டர் ரேடியஸ்க்கு தெரியுமா அதோட சர்க்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கணும். 56 மீட்டர் இருக்கிற ஏரியா கண்டுபிடிக்கணும். ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு அந்த பாத்தோட ஏரியா கிடைக்கும். சரியா? சோ இதுல வந்து r வந்து நம்ம வந்து கேபிட்டல் r வந்து 56 மீட்டர் எடுத்துக்கலாம். சோ ஸ்மால் r வந்து நம்ம வந்து 49 மீட்டர் எடுத்துக்கலாம். சோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் இதோட சர்க்குலர் பாத்தோட ஏரியா கண்டுபிடிக்க என்ன பண்ண போறோம் இந்த பை r ஸ்கொயர்ல இருந்து இந்த பை r ஸ்கொயர் என்ன பண்ண போறோம் கழிக்க போறோம். அதாவது இந்த ரெண்டு ஏரியால இருந்து நம்ம வந்து கழிக்க போறோம். சோ வந்து பை வந்து காமன் எடுத்துக்கோங்க. சோ நமக்கு என்ன இருக்கும் r ஸ்கொயர் மைனஸ் r ஸ்கொயர். சோ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். சோ ஃபார்முலா என்னது a plus b into a minus b. சோ r plus r into r minus r. சரியா? சோ இத அப்ளை பண்ணிக்கோங்க. சோ இந்த r ஓட வேல்யூ எவ்வளவு 56 plus 49 into 56 minus 49. சரியா? சோ 56 49 நம்ம ஆட் பண்ணோம். சோ நமக்கு எவ்வளவு கிடைக்கும் 9 15 5 மீதம் 1 5 4 9 1 10. சோ 105 கிடைக்கும். சோ இந்த பையோட வேல்யூ எவ்வளவு 22/7 into 105 into 56 ல இருந்து நம்ம என்ன பண்ணோம் 49 வந்து என்ன பண்ணோம் கழிக்கணும். சோ 16 ல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம் 9 கழிப்போம் 7. சோ நமக்கு 4 4 0. அப்ப ஆன்சர் கிடைக்கும் 7. சோ இது ரெண்டையும் என்ன பண்ணலாம் கேன்சல் பண்ணலாம். சோ உங்களுக்கு வேல்யூ என்ன இருக்கும் 105 into 22 ன்னு கிடைக்கும். சோ ஐரண்டா 10 க்கு 0 மீதம் 1 1 2. சோ 210. சோ 0 1 3 2. சோ 2310 மீட்டர் ஸ்கொயர் இருக்கும். அதாவது இந்த சர்க்குலர் பாத்தோட ஏரியா எவ்வளவு இருக்கும் 2310 மீட்டர் ஸ்கொயர் இருக்கும். 5th क्वेश्चन பாருங்க. A playground 60 meter and 40 meter is extended on all sides by 3 meter. What is extended area? So ஒரு playground வந்து இந்த மாதிரி இருக்குது. So ஒரு rectangle shapeல இருக்குது. So இது வந்து first one எவ்வளவு இருக்குது 60 மீட்டர் இருக்குது. அடுத்து என்ன இருக்குது 40 மீட்டர் இருக்குது. So உங்க क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க எல்லா சைடுமே நம்ம என்ன பண்ணிருக்காங்க ஒரு extended by எல்லா சைடுமே extended by எவ்வளவு 3 மீட்டர். அதாவது எல்லா சைடுமே ஒரு 3 மீட்டர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அதோட வேல்யூ வந்து அதோட எக்ஸ்டெண்டட் ஏரியா வந்து எவ்வளவு இருக்கும். ஸோ அப்போ ஒரு சைடு வந்து 3 மீட்டர் அப்படின்னா இன்னொரு சைடு வந்து என்னது 3 மீட்டர். அப்போ டோட்டல் நமக்கு எவ்வளவு மீட்டர் ஆட் ஆகும் 6 மீட்டர் ஆகும். அப்போ லென்த் நமக்கு எவ்வளவு இருக்கும் 66 மீட்டர் இருக்கும். ஸோ பிரெத் எவ்வளவு இருக்கும் 46 மீட்டர் இருக்கும். ஸோ நமக்கு ஏரியா ஸ்கொயர் ஃபார்முலா என்னது லென்த் இன்டு பிரெத். ஸோ 66 இன்டு 46. ஸோ இந்த மல்டிப்ளை பண்ணி தான் நமக்கு என்ன கிடைக்கும் ஆன்சர் கிடைக்கும். ஸோ 66 46 6 36 6 4 24 திரும்ப 6 36 6 4 24. ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க 6 13 க்கு 3 மீதம் 1 5 3 8 2 10 க்கு 0 மீதம் 1. ஸோ 3036. ஸோ 3036 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுதான் இதோட ஏரியாவா இருக்கும். அதாவது இன்க்ரீஸ் பண்ண ஏரியாவா இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The lateral surface area and total surface area of the cube having side 24 cm respectively. அதாவது இதோட மொத்த பரப்பும் அதோட புறப்பரப்பும் கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா நமக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா 6a². ஸோ லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்ன அப்படின்னா 4a². ஸோ உங்க ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்க 24 சென்டிமீட்டர் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க a ஸ்கொயர் கண்டுபிடிச்சுக்கோங்க. அப்போ 24 into 24 4 16 2 4 2 4 8 2 4 8. ஸோ 6 8 8 16 17 7 மீதம் 1 576. ஸோ நம்ம இதை ஈஸி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 6 into 576 4 into 576. ஸோ இந்த வேல்யூவை நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதியாச்சுன்னா நமக்கு இதோட ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ 576 into 6 6 36 6 மீதம் 3 7 42 3 45 5 மீதம் 4 5 34 34. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா நமக்கு எவ்வளோ இருக்கும் 3456 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கும்.
அடுத்தது நமக்கு என்ன தேவை, லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும், 4ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஸோ 6 24 4 இது 2, 7 28 2 30 0 இது 3, 5 23 23. ஸோ 2304 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ 2304 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்தவரைக்கும் நமக்கு ஃபார்முலா தான் தேவை. ஃபார்முலா நம்ம தெளிவாக இருந்தால் போதும். இந்த கொஸ்டின் அந்த கொஸ்டின் பாருங்க, A alone can do a certain job in 25 days which B alone can do it in 20 days. A started the work and was done B after 10 days. The work lasted for. அது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, A மட்டும் ஒரு வேலையை 25 நாளில் செய்வாராம். அதே நேரத்தில் B மட்டும் அதே வேலையை 20 நாளில் செய்வாராம். A வந்து அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஒரு 10 நாள் கழிச்சு B ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஒர்க் அந்த வேலையை செய்ய எவ்வளோ நாள் ஆகும், அதான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்க, A can do a job in 25 days அப்படின்னா என்ன எழுதலாம், 1/25 எழுதலாம். அவர் வந்து எத்தனை நாள் செய்கிறாரு, 10 நாள் செய்கிறாரு. A started the work and was joined B after 10 days. அப்படின்னா அந்த 10 நாள் யாரெல்லாம் செய்கிறா, A மட்டும் தான் அந்த வேலையை செய்கிறாங்க. ஸோ 1/25 into 10. ஸோ இதை கேன்சல் பண்ணிக்கோங்க. 5 25 2 10. ஸோ 2/5. சரியா? அப்போ ஒரு 5 ஒர்க் இருக்கு அப்படின்னா அந்த 2 ஒர்க் என்ன பண்ணிடுறாங்க, அவங்க செஞ்சு முடிச்சிட்டாங்க. யார் செஞ்சு முடிச்சிட்டாங்க, A செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஸோ B செய்யக்கூடிய ரிமைனிங் ஒர்க், ஸோ B செய்யக்கூடிய ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 3/5 இருக்கும். அதாவது டோட்டல் 5 ஒர்க் இருக்கு, அதில் 2 செஞ்சுட்டாங்க. ஆனால் மீதி எவ்வளோ இருக்கும், 3 இருக்கும். அப்படி தானே? ஸோ நம்ம ரிமைனிங் ஒர்க் எழுதலாம் 3/5 எழுதலாம். இந்த 3/5 ஒர்க்கை தான் என்ன பண்ண போறாங்க, இந்த ஏவும் பியும் சேர்ந்து செய்ய போறாங்க. ஸோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 3/5 இன்ட்டு யார் யார் சேர்ந்து செய்ய போறாங்க, ஏவும் பியும். அது ஃபார்முலா இருக்குல்ல. ஸோ xy டிவைட் பை எக்ஸ் பிளஸ் ஒய் போட்டுக்கோங்க. ஸோ இங்க நம்ம 3/5 இன்ட்டு xyனா என்னது 25 இன்ட்டு 20 டிவைட் பை எக்ஸ் பிளஸ் ஒய் எப்படின்னா என்ன போடுவோம், 45 போடுவோம். சரியா? ஸோ 45. ஸோ 9 45 5 25. ஸோ நமக்கு என்ன இருக்கும், 3/5 இன்ட்டு 100 டிவைட் பை 9 இருக்கும். ஸோ கேன்சல் பண்ணிக்கோங்க. 1 3 3 9 1 5 2 10. ஸோ நமக்கு வேல்யூ என்ன இருக்கும், 20/3 இருக்கும். ஸோ ஏவும் பியும் சேர்ந்து செய்யும்போது எத்தனை நாள் முடிப்பாங்களா, 20/3 ஆகும். கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அந்த ஒர்க் லாஸ்டட் ஃபார் எத்தனை நாள் அவங்க செஞ்சு முடிப்பாங்க. ஸோ ஏவும் பி அந்த 10 நாள் கழிச்சு 20/3 மொத்தமாக எத்தனை நாள் அப்படின்னா A மட்டும் சேர்ந்த 10 நாள் பிளஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்ச 20/3 டேஸ். ஸோ இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 50/3 இருக்கும். ஸோ 50/3 எப்படி எழுதலாம், 16 டேஸ் எழுதலாம். ஸோ அவங்க எத்தனை நாள் செஞ்சு முடிப்பாங்க, 16 டேஸ்ல அந்த ஒர்க்கை வந்து அவங்க செஞ்சு முடிப்பாங்க. 8th கொஸ்டின் பாருங்க, insert the missing number. So 5, 17, 14, 26, 23, 35, 32. ஸோ ஒரு நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகி இன்னொரு நம்பர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம வந்து அல்டர்னேட்டிவ் நம்பர் செக் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்க, 5க்கும் 17க்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு, 9. 14க்கும் 23க்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு, 9. ஸோ நமக்கு அடுத்தது என்ன இருக்கும், 35க்கும் இதுக்குள்ள டிஃபரன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம இந்த அல்டர்னேட்டிவ் நம்பர் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ 35 + 9 எவ்வளோ இருக்கும், நமக்கு இதுக்கோட வேல்யூ எவ்வளோ இருக்கும், 44 இருக்கும். ஸோ இந்த அல்டர்னேட்டிவ் நம்பரோட வேல்யூ என்ன இருக்கும், 44 இருக்கும். 9th கொஸ்டின் பாருங்க, if root of 2 power n is equal to 64 then find the value of n. ஸோ வந்து ஸ்கொயர் ரூட் இருக்கு. ஸோ அதை கேன்சல் பண்ண என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணால் போதும். அப்போ இது என்ன ஆகும், 2 power n is equal to 64 the whole square மாறிடும். இங்கே 2 power n இருக்கு. ஸோ இந்த பேஸ் வேல்யூ என்ன பண்ணணும், 2 மாற்றணும். சாரி மாற்றணும், நம்ம என்ன இருக்கும், 2 power n is equal to 2 power 6 the whole square இருக்கும். ஸோ சச்சன் இண்டிசஸ்ல ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 2 power n is equal to 2 power 12. ஸோ இங்கே என்ன இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, 12 இருக்குது. ஸோ என்னோட வேல்யூ என்ன இருக்கும், 12 இருக்கும். ஸோ இது நார்மலாக இதை நம்ம அப்ளை பண்ணாலே அந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணலாம். 10th கொஸ்டின் பாருங்க, find the missing number of series. ஸோ 1/81, 1/24, 1/36, 1/24 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு நம்பர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இன்ட்டு 2/3 மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ 1/81 இன்ட்டு 2/3 சாரி. So 81 into 2/3. So 81 into 2/3. So நம்ம கேன்சல் பண்ணலாம். 1 3 2 3 6 திரும்ப 7 3 21. சரியா? ஸோ அப்போ 27 into 2 இருக்கும் 54 கிடைக்கும். ஸோ இந்த 54 அதே மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, 2/3 மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ 1 3 3 24. ஸோ 18 கிடைக்கும் 36. சேம் திங், இந்த 36 into 2/3 படியாச்சும் என்ன கிடைக்கும், 24 கிடைக்கும். 1 3 3 6 12 into 2 கிடைக்கும் 24 கிடைக்கும். ஸோ
இந்த 24 into 2/3 பண்ணியாச்சு நம்ம கிடைச்சிரும் ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ 24 into 2/3. ஸோ 3 24. ஸோ 8 2 14. ஸோ வேல்யூ என்ன இருக்கும் 1/16 இருக்கும். சரியா? ஸோ இந்த கொஸ்டின் நம்ம என்ன மல்டிப்ளை பண்ணி வருது அதை மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சுன்னா அந்த சீரியஸா சால்வ் பண்ணலாம். 11th கொஸ்டின் பாருங்க. If the cost of fencing a circular park at the rate of rupees 5 per meter and the total cost is rupees 1100, then the radius of the park is, அதாவது ஒரு பார்க்கை சுற்றி வெளியே போடுறதுக்கு 1100 ரூபாய் ஆகுதான். ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 5 ரூபாய் வாங்குறாங்க அப்படின்னா அந்த பார்க்கோட ரேடியஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதோட பெரிமீட்டர் ஃபார்ம் எடுத்து 2πr இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இங்கே வந்து இந்த பெரிமீட்டர் என்ன நம்ம தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இதை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இங்கே இன்னொன்று கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு மீட்டருக்கு 5 ரூபாய் வீதம் 1100 ரூபாய் ஆகுதான். ஸோ அப்போ நம்ம இதுல இருந்து பெரிமீட்டர் கண்டுபிடிக்கலாம். ஸோ பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு நீங்கள் என்ன போடுவீங்க 1100 டிவைட் பை 5 போடுவீங்க. இப்போ நம்ம என்ன கிடைச்சிடும் அதோட பெரிமீட்டர் கிடைச்சிடும். ஸோ 2 10 2 10 0 220. ஸோ 2πr இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கிடைக்கும் 220 மீட்டர் கிடைக்கும். இதை நம்ம என்ன கண்டுபிடிச்சா போதும் ஆர் கண்டுபிடிச்சா போதும். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 220 இன்ட்டு 1/2 இன்ட்டு 7/22. ஸோ இதை கேன்சல் பண்ணிக்கோங்க 10, இதையும் கேன்சல் பண்ணிக்கோங்க 5. ஸோ ஆரோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் 35 மீட்டர் இருக்கும். அதோட சுற்றளவு எவ்வளோ இருக்கும் 35 மீட்டர். கொஸ்டின் பாருங்க. The sum of two numbers is 40 and their difference is 4, then the ratio of the two numbers is, ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க, அதோட சம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 14 கொடுத்துருக்காங்க, அதோட டிஃபரன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 4 கொடுத்துருக்காங்க, அந்த நம்பரோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதை எப்படி எழுதலாம், அந்த டூ நம்பர்ஸ் வந்து நம்ம எப்படி எடுக்கலாம் எக்ஸ் கமா ஒய்னு எடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க சம் ஆஃப் நம்பர்ஸ். அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் என்ன கொடுத்துருக்காங்க 40 கொடுத்துருக்காங்க, எக்ஸ் மைனஸ் ஒய் என்ன கொடுத்துருக்காங்க 4ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஈக்குவேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஸோ ப்ளஸ் ஒய்யும் மைனஸ் ஒய் கேன்சல் ஆயிரும். ஸோ 2x என்ன இருக்கும் 44 இருக்கும், எக்ஸ் என்ன இருக்கும் 22 இருக்கும். சரியா? ஸோ இந்த எக்ஸோட வேல்யூ 22 சொல்லிட்டு இந்த ஈக்குவேஷன் 1ல நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 22 பிளஸ் ஒய் எவ்வளவு 40. ஸோ ஒய் என்ன இருக்கும் 40 மைனஸ் 22. ஸோ ஒய்யோட வேல்யூ என்ன இருக்கும் 18 இருக்கும். கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த ரேஷியோ ஆஃப் த டூ நம்பர்ஸ், இந்த ரெண்டு நம்பரோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போதும் x is to y, அதாவது 22 is to 18 கேன்சல் பண்ணிக்கோங்க 11 is to 9 கிடைக்கும். ஸோ இந்த ரேஷியோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் 11 is to 9 இருக்கும். 13 கொஸ்டின் பாருங்க. If the length, breadth and height of a rectangular box are 90 cm, 50 cm and 100 cm respectively, then its volume will be. சரியா? ஸோ வால்யூம் ஃபார்முலா தெரியும். ஸோ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு லெங்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். ஸோ இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க 90 இன்ட்டு 50 இன்ட்டு 100. ஸோ 45 கிடைக்கும். ஸோ எல்லா சீரும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மீட்டர்ஸ் கியூப்ல கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் மீட்டர்ஸ் கியூப் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் 6 டெசிமல் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ இது என்ன ஆகும், இது 0.45 மீட்டர் கியூப்னு இருக்கும். கரெக்டா? So 14th question பாருங்க. If 12% of an amount is 1080, then the amount is, அதாவது ஒரு அமௌண்ட்ல 12% வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க 1080. அப்ப அந்த அமௌண்ட் எவ்வளவு இருக்கும் 100%. ஸோ நார்மல் செயின் ரூல் அப்ளை பண்ணா போதும் இது சால்வ் பண்ணலாம். ஸோ x is equal என்ன இருக்கும் 1080 இன்ட்டு 100 டிவைட் பை 12 இருக்கும். ஸோ நம்ம இதை கேன்சல் பண்ணலாம். ஸோ 12 12 9 12 90. ஸோ x is equal எவ்வளவு இருக்கும் 9000 இருக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன இருக்கும் 9000 இருக்கும். அதாவது 12% கொடுத்தாலும் எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்தாலும் நம்ம இன்னொரு வேல்யூவை கண்டுபிடிக்க என்ன யூஸ் பண்ணுவோம் செயின் ரூல் வந்து அப்ளை பண்ணுவோம். 15th கொஸ்டின் பாருங்க. If x by 2y is equal to 6/7, then the value of x minus y divided by x plus y plus 14/19 is. சரியா? ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு டேர்மா இருக்கு. ஏதாவது ஒரு டேர்மா மாற்றணும், ஒன்று எக்ஸ் டேர்மா மாற்றணும் இல்லை ஒய் டேர்மா மாற்றணும். ஸோ எக்ஸ் டேர்மா மாற்றிக்கலாம். ஸோ x is equal to நமக்கு என்ன கிடைக்கும் 6 2 12. அப்போ 12y divided by 7. அப்போ 12/7 into y கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூவை நம்ம இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ண போகிறோம். x minus y divided by x plus yங்கிற ஈக்குவேஷனில் இந்த x வேல்யூ நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்போ நம்ம என்ன கிடைக்கும் அப்படின்னா 12/7y minus y divided by 12/7y plus y நமக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாம். ஸோ எல்சிஎம் எடுத்தால் என்ன இருக்கும் 12y minus 7y divided by 7 divided by 12y plus 7y divided by 7 இருக்கும். ஸோ இந்த 7ம் இந்த 7 நம்ம என்ன பண்ணலாம் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 12ல இருந்து 7 நம்ம கழிச்சாச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்
5y 12 7 ஆல்டரேஷன் இருக்கும் 19y ஸோ ஒய்யும் ஒய்யும் நமக்கு என்னதாயிரும் கேன்சல் ஆயிரும் ஸோ இதோட வேல்யூ என்ன இருக்கும் 5/19 இருக்கும் ஸோ இப்போ இந்த வேல்யூவை இது கூட நம்ம அப்ளை பண்ணால் போதும் ஸோ x minus y divided by x plus y plus 14/19 இருக்குது ஸோ 5/19 plus 14/19 ஸோ ஆட் பண்ண என்ன இருக்கும் 19/19 இருக்கும் ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ண ஆன்சர் என்ன கிடைக்கும் 1ன்னு கிடைக்கும் சரியா ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ல ஏதாவது ஒரு டேர்ம் நம்ம கன்வெர்ட் பண்ணி செய்யும்போது அதை சீக்கிரம் சால்வ் பண்ணலாம் 16 கொஸ்டின் பாருங்க the number of prime factors in 2 into 3 power 3 into 5 power 5 ஸோ இதில் இந்த நம்பர் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டர்ஸ்னால் இந்த பவரில் இருக்கிறது எல்லாம் நம்ம என்ன பண்ணால் போதும் ஆட் பண்ணால் போதும் நமக்கு ஆன்சர் கிடைக்கும் ஸோ 2 + 3 + 5 ஸோ ஆட் பண்ணிக்கோங்க 5 3 8 2 10க்கு 0 அதே மாதிரி 5 3 8 2 10 11க்கு 1 ரிமைனிங் 1 சரியா அதே மாதிரி 10 11 ஸோ வேல்யூ என்ன இருக்கும் 1110 இருக்கும் இதான் அந்த நம்பர் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டராக இருக்கும் சரியா ஸோ 17th கொஸ்டின் பாருங்க the approximate standard deviation of first 10 natural numbers ஸோ ஸ்டாண்டர்ட் டேவியேஷனுக்கு வந்து ஃபார்முலா இருக்கு என்ன அப்படின்னா √n² - 1 / 12 ஸோ இதான் இதோட ஃபார்முலா இங்கே n² வந்து என்ன கொடுத்துருக்காங்க 10 கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் n² மல்டிப்ளை பண்ணோம் ஸோ 100 - 1 ஸோ 99 / 12 ஸோ இது சால்வ் பண்ணலாம் ஸோ ஒரு 8 பாயிண்ட் ஸோ மீதி 2 இருக்கும் ஸோ அதையும் நம்ம எடுத்தாதான் 5 ஸோ √8.25 இருக்கும் ஸோ இந்த √8.25 ஓட அப்ராக்சிமேட் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2.87 இருக்கும் ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணும்போது ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது இந்த அப்ராக்சிமேட் வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2.87 19th கொஸ்டின் பாருங்க if a/b is equal to 3/4 and 8a plus 5b is equal to 22 then the value of a is ஸோ இதில் வந்து 2 டேர்ம் கொடுத்துருக்காங்க ஏபின்னு நம்ம ஏதாவது ஒரு டேர்மை கன்வெர்ட் பண்ணணும் ஸோ இது வந்து நம்ம பியை வந்து ஏவை கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஏவோட வேலை தான் கேட்டிருக்காங்க அப்புறம் நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிரும் ஸோ நமக்கு ஏ அதாவது 4a இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கும் 3b இருக்கும் ஸோ நமக்கு என்ன கன்வெர்ட் பண்ணணும் இந்த பிஏ ஏவாக கன்வெர்ட் பண்ணோம் ஸோ சி இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன இருக்கும் 4/3a இருக்கும் ஸோ பியோட வேல்யூ என்ன இருக்கும் 4/3a இருக்கும் இப்போ இந்த வேல்யூவை இந்த ஈக்குவேஷன் நீங்கள் அப்ளை பண்ணுங்க ஸோ 8a plus 5 into b க்கு பதிலா நீங்க என்ன அப்ளை பண்ணனும் 4/3 அப்ளை பண்ணனும் சோ 4/3a is equal to என்னது 22 சோ சால்வ் பண்ணிக்கோங்க சோ 8a plus 20/3a is equal to என்ன இருக்கும் 22 ன்னு இருக்கும் சோ இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாம் சோ மூவட்ட 24 சோ 24a plus 20a is equal to எவ்வளவு இருக்கும் 66 ன்னு இருக்கும் ஸோ நீங்கள் இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ இருக்கும் 44a is equal to என்ன இருக்கும் 66 ன்னு இருக்கும் ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணலாம் ஸோ 4 11 44 6 11 66 ஸோ 4a is equal to 6 ஸோ இது நீங்கள் கேன்சல் பண்ணலாம் ஸோ 2a is equal to என்னது 3 ஸோ 2a is equal to 3 ஸோ a is equal to என்ன இருக்கும் 3/2 ன்னு இருக்கும் ஸோ நம்ம கேட்டிருக்கிறது a ஓட வேல்யூ தான் ஸோ a ஓட வேல்யூ நமக்கு என்ன இருக்கும் 3/2 இருக்கும் 20th question பாருங்க the simple interest on a certain sum for 3 years at 14% per annum is ₹210 அதாவது 3 வருஷத்துக்கு ஏதோ ஒரு அமௌண்ட்க்கு சிம்பிள் இன்ட்ரஸ்ட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 210 கொடுத்திருக்காங்க அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 14% சொல்லி கொடுத்திருக்காங்க அதாவது n வந்து 3 years r வந்து 14% si வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க 210 கொடுத்திருக்காங்க சோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது p சோ p is equal to ஃபார்முலா என்னது si into 100 divided by n into r so s எவ்வளவு கொடுத்திருக்காங்க 210 into 100 n வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க 3 rate of interest எவ்வளவு 14 so இத நம்ம என்ன பண்ணலாம் கேன்சல் பண்ணலாம் so e ரேல 14 மூவேல 21 அப்ப இது என்ன ஆயிரும் 0 ஆயிரும் so 1 3 13 30 1 2 52 100 அப்ப 10 into 50 எவ்வளவு கிடைக்கும் 500 கிடைக்கும் அப்ப பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு ரூபாய் இருக்கும் 500 rupees ன்னு இருக்கும் நமக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும் இந்த மாதிரி क्वेश्चन சால்வ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க if a² plus b² is equal to 117 and ab is equal to 54 find the value of a plus b divided by a minus b is so இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம் so a plus b the whole square is equal to ஃபார்முலா என்ன அப்படினா a² plus b² plus 2ab அதே மாதிரி a minus b the whole square ஃபார்முலா என்ன அப்படினா a² plus b² minus 2ab இப்போ இந்த ஃபார்முலால இந்த வேல்யூ நம்ம அப்ளை பண்ணுவோம் சோ a² plus b² என்ன கொடுத்திருக்காங்க 117 கொடுத்திருக்காங்க
ஸோ 117 ப்ளஸ் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க 54 into 2. அப்போ நம்ம எவ்வளோ கிடைக்கும் 108. ஸோ நம்ம ஆட் பண்ணி என்ன கிடைக்கும் 225 கிடைக்கும். கரெக்டா? ஸோ அடுத்த வேல்யூ பாருங்க a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. அப்போ இதே வேல்யூ என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணி எழுதணும். ஸோ பண்ண நம்ம என்ன கிடைக்கும் 9 கிடைக்கும். சரியா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க a plus b the whole squared வேல்யூ எவ்வளவு 225. அப்போ a plus b யோட வேல்யூ என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 எவ்வளோ கிடைக்கும் 15 கிடைக்கும். அதே மாதிரி a minus b யோட வேல்யூ என்னது ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன கிடைக்கும் நமக்கு 9 கிடைக்கும். சரியா? क्वेश्चन கேட்டிருக்காங்க a plus b divided by a minus b is. அப்ப a plus b divided by a minus b is என்ன பண்ணனும் இதை கேன்சல் பண்ணிரலாம் போதும். 3 9 5 15. சோ வேல்யூ நமக்கு எவ்வளவு இருக்கும் சாரி இதோட வேல்யூ வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன கிடைச்சிருதுல 3 கிடைச்சிரும். சோ 5 15. சோ வேல்யூ என்ன இருக்கும் 5 இருக்கும். ஏனா 9 ஓட ஸ்கொயர் ரூட் என்னதான் இருக்கும் 3 ஆ தான் இருக்கும். சோ நம்ம கேன்சல் பண்ணி என்ன கிடைக்கும் 5 வேல்யூ கிடைக்கும். 22nd क्वेश्चन பாருங்க. The simple interest in a certain sum for 3 years at 14% per annum is rupees 235.20. The sum is சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து நார்மல் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு 3 வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 235.20 கிடைக்குதா. பிரின்சிபல் அமௌண்ட் என்ன கேட்டிருக்காங்க இந்த லாஸ்ட் கொஸ்டின் மாதிரி தான். ஸோ P is equal to SI into 100 divided by NR. ஸோ இங்கே SI எவ்வளோ கொடுத்துருக்காங்க 235.20 into 100. என்ன வந்து என்ன கொடுத்துருக்காங்க 3 years. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க 14 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம 100ஆல மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் 235.20 divided by 3 into 14 நமக்கு கிடைக்கும். சரியா? ஸோ இதை கேன்சல் பண்ணலாம். ஸோ நீங்கள் கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ 7 3 21 மீத 2. ஸோ 8 3 24 4 3 12 0. அப்போ 7840 டிவைட் பை என்ன இருக்கும் 14 இருக்கும். சரியா? ஸோ 7ஆல் கேன்சல் பண்ணிக்கோங்க. 7 14 1 7 1 7 7 14 0. அப்போ 1120 இருக்கும். ஸோ 2ஆல் கேன்சல் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ 2ஆல் கேன்சல் பண்ணிக்கோங்க. 2 10 6 12 0. அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ இருக்கும் 560 ரூபான்னு இருக்கும். நமக்கு இதில் என்னதான் யூஸ் பண்ணோம் அந்த ஃபார்முலா தான். ஃபார்முலா நம்ம தெளிவாக நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த கொஸ்டினை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. What will be the common interest occurred on a sum of rupees 7200 at a rate of 5% per annum in 2 years? ஸோ இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா 7200 ரூபாய்க்கு 5% ஆண்டு வட்டி வீதத்தில் 2 வருஷத்துக்கான கூட்டு வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபார்முலா தெரியும். அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 plus r by 100 the whole power n. ஸோ இதான் நம்மளோட ஃபார்முலா. ஸோ இங்கே அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 7200 1 plus r ஓட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க 5 divided by 100 whole square. என்னோட வேல்யூ 2 year. ஸோ இது கேன்சல் பண்ணியாச்சுன்னா 1 by 20. ஸோ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகும் 7200 இன்ட்டு 1 plus 1 by 20. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் 20 plus 1 ஆட் பண்ணிட்டு டிவைட் பை என்ன பண்ணுவோம் 20 போடுவோம். அப்போ இது என்ன ஆகும் 21 by 20 இன்ட்டு 21 by 20 ஆயிரும். கேன்சல் பண்ணிக்கோங்க. இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆகும். 2ஆல் கேன்சல் பண்ணிக்கோங்க. 3 2 6 6 2 12. இந்த 2ஆல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 18 2 36. ஸோ அமௌண்ட் சிக்கல் உங்களுக்கு என்ன இருக்கும் 18 இன்ட்டு 21 இன்ட்டு 21. ஸோ 21 21 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 21 1 4 2 2. ஸோ 441 நமக்கு கிடைக்கும். இது கூட என்ன பண்ணோம் 18 மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 1 8 4 32 2 மீதம் 3 4 32 3 35. ஸோ 441. ஸோ 8 3 9 7. ஸோ 7938 ரூபா இருக்கும். ஸோ அமௌண்ட் எவ்வளவு 7938. கொஸ்டின் கேட்டிருக்கிறது வாட் வில் பி த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த அமௌண்ட்லேருந்து என்ன பண்ணோம் இந்த பிரின்சிபல் அமௌண்ட் என்ன பண்ணோம் சப்ட்ராக்ட் பண்ணி எழுதணும். ஸோ 8 3 7. அப்போ எவ்வளோ ரூபா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் 738 ரூபா இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இந்த கொஸ்டின் நம்ம இந்த ஃபார்முலா தெளிவாக தெரிஞ்ச போது இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம வின்னிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார்